வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எனக்கு பிரியமானவர்களே, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, சீரியருடைய ராஜா இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருவதற்கு முன்பதாக தன் ஊழியக்காரோடு கூட ஆலோசனை பண்ணுகிறான். எந்தெந்த இடத்திலெல்லாம் பாளையம் இறங்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரோடு கூட மாத்திரம் பேசிவிட்டு இஸ்ரவேல் தேசத்திலே சில எல்லைகளுக்குள்ளே பாளையம் இறங்க ஆரம்பித்தான். அந்த நேரத்திலே எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு செய்தி அனுப்பி சொல்லுகிறார், இந்தந்த எல்லைகளுக்கெல்லாம் நீர் போகாதேயும், இந்தந்த எல்லைகளுக்கெல்லாம் சீரியர்கள் பாளையம் இறங்குவார்கள், இந்தந்த எல்லைகளெல்லாம் நீர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசா தீர்க்கதரிசி செய்தி அனுப்பினான். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ராஜா எலிசா சொன்ன வார்த்தைகளை கேட்டு சில மனுஷரை அனுப்பி அந்தந்த எல்லைகளெல்லாம் கவனித்து மிகவும் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருந்து தன்னை காத்துக் கொண்டான். பிரியமானவர்களே, சீரியருடைய ராஜாவை ஆச்சரியப்படுத்தினது, நான் என் ஊழியக்காரர்களோடு கூட மாத்திரம் பேசுகிற இந்த ரகசியம் எப்படி இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியும்? ஒருவேளை இஸ்ரவேலின் ராஜா நமக்குள்ளே ஒரு உளவாளியை வைத்திருக்கிறானா என்று சொல்லி தன்னுடைய ஆட்களை சந்தேகப்பட ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, நீங்க பள்ளி அறையிலே பேசுகிற விஷயத்தை கூட இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிக்கிறதுக்கு இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அந்த தீர்க்கதரிசி ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று. எனக்கு பிரியமானவர்களே, எந்தெந்த இடத்திலெல்லாம் எதிரி அழிக்கப் போகிறான் என்பதை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன் அறிந்திருந்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன், சத்துரு எந்தெந்த எல்லைகளுக்குள்ளே எப்படியெல்லாம் உங்களை அழிக்க வருகிறானோ, எந்தெந்த வழியில உங்களை அழிக்க வருகிறானோ, உங்களை அழிக்க நினைக்கிற சத்துரு சில மனிதர்களுக்கு கூடாக வரலாம், சில சூழ்நிலைகளுக்கு கூடாக வரலாம். எந்தெந்த இடத்துல சத்துரு இன்றைக்கு உங்களை அழிக்க பார்க்கிறானோ, அவன் உங்களை அழிக்க முடியாதபடி நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முன்பதாகவே எச்சரித்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை அழிக்கிற பொழுது தேவன் சொப்பனத்திலே யோசேப்போடு கூட பேசி எதிரி அழிக்காதபடிக்கு அந்த எல்லைகளை விட்டு அவன் புறப்பட்டு காத்துக் கொள்வதற்கு தேவன் அந்த எல்லைகளை விட்டு தூரப்படுத்தினார். பிரியமானவர்களே, சவுல் பல வழிகளிலே தாவீதுக்கு அம்புகளை எய்கிற பொழுதெல்லாம் சவுலுடைய அம்புகளுக்கு கர்த்தர் தாவீதை விலக்கி காத்தது போல நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு எந்தெந்த வழிகளுக்கெல்லாம் வருகிறானோ, யார் யாரு கூடாகலாம் வருகிறானோ, கர்த்தர் நிச்சயமாய் எச்சரித்து அந்த எல்லைகளுக்குள்ளே நீங்கள் புறப்படாதபடி, அந்த காரியங்களை நீங்கள் செய்யாதபடி, அந்த மனுஷர்களோடு கூட நீங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை முன்கூட்டி எச்சரித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது சீரிய ராஜாவுக்கு நன்றாய் தெரிகிறது, ஒரு தேசத்தை அழிக்கணுமா இருந்தா, அந்த தேசத்தின் ராஜாவை அழிக்கணுமா இருந்தா, அந்த எல்லைகளை பிடிக்கணுமா இருந்தா, அது எல்லாமே அவனுக்கு லேசான காரியமா இருந்தாலும் ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இருக்கு மட்டும் நாம் அந்த எல்லைகளுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி முதலாவது எலிசாவை அழிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து எலிசாவை அழிப்பதற்கு ராணுவங்களையும் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பினான். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு தேசத்துக்குள்ள வரணுமா இருந்தா, அந்த தேசத்தை அழிக்கணுமா இருந்தா, அந்த தேசத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை இல்லாமல் பண்ண வேண்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதிலிருந்து ஒரு காரியத்தை நான் தைரியமாய் சொல்லுவேன், இன்றைக்கு நம்ம எல்லைகளை அழிக்கணுமா இருந்தா, நம்ம தேசத்தை சத்துரு அழிக்கணுமா இருந்தா, நம்ம பட்டணத்தை சத்துரு அழிக்கணுமா இருந்தா, பிசாசு யாருக்கு பயப்படுறான் தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷனுக்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு, தேவனுடைய ஆவியிலே நிறைஞ்சிருக்கிற மனுஷர்களுக்கு, அவர்கள் இருக்கு மட்டும் சத்துரு அந்த எல்லைகளுக்குள்ள வர முடியாது. சத்துரு நம்முடைய தேசத்தை அழிக்க முடியாது, சத்துரு உங்க பட்டணத்தை அழிக்க முடியாது, சத்துரு உங்க குடும்பத்தை அழிக்க முடியாது. உங்க ஜெபமும் உங்களுக்கு இருக்கிற சத்தியமும் உங்களுக்கு இருக்க தேவனுடைய அபிஷேகமும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது சீரியருடைய ராணுவங்கள் பட்டணத்தை சுற்றி வளைக்க ஆரம்பித்தார்கள். சுற்றி வளைத்த பொழுது தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி வெளியே வந்து பார்க்கிற பொழுது ஆச்சரியம், பட்டணத்தை சுற்றிலும் எலிசாவை அழிப்பதற்கு ரதங்களும் குதிரைகளும் ராணுவ வீரர்களும் சுற்றி வளைத்து நெருக்கி கொண்டிருந்தார்கள். தேவனுடைய மனுஷனை கேயாசி இப்பொழுது பயத்தோடு கூட அழைக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி வெளியே வந்து சுற்றிலும் பலத்த சேனை நின்றிருக்கலாம், கேயாசியை
பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று. சேனைகளின் கர்த்தர் பெரியவர், செங்கடலை பிளந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினவர், பார்வோனை வாதைகளினால் பயமுறுத்தினவர், மோசேயின் கோல்களால் அற்புதம் செய்தவர். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, இயேசு என்கிற நாமம் நம்மோடு கூட உண்டு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் பிரியமானவர்களே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, உடனே தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசி ஜெபிக்க ஆரம்பித்த, ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும் என்று. கேயாசியின் கண்கள் திறக்கப்பட்டது. சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலையே நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பட்டணத்தை சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் வந்திருக்கலாம், ஆனா எலிசாவை சுற்றிலும் மலைக்கு மேலே மலை நிறையத்தக்கதாய் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, அந்த எல்லைக்குள்ள எந்த சத்துருவும் வர முடியாது. நான் பிசாசு கேட்கிறான், நீர் யோபுவை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அக்கினி வேலி அடைத்திருந்தார். பிரியமானவர்களே, அந்த அக்கினிக்குள்ள எந்த சத்துருவும் போக முடியாது, எந்த அழிவும் வர முடியாது. நம்மை சுற்றிலும் அக்கினிமயமான ஒரு வேலி நம்மை சுற்றிலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்க குடும்பத்தை சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான வேலிகள் உண்டு. எந்த சத்துரு உங்க எல்லைகளுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்கிற வார்த்தையின்படி நம்மை சுற்றிலும் தேவனுடைய வேலி இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வேலி நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறது. முழு உலகம் அழிந்த பொழுது நோவாவுடைய பேழைக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இருந்தது போல, சிவப்பு நூல் கயிறு கட்டின ராகா வேசியுடைய வீடு பாதுகாக்கப்பட்டது போல, சங்கார தூதன் வருகிற பொழுது ரத்தம் பூசப்பட்ட வீடுகள் பாதுகாக்கப்பட்டது போல, நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி வேலியை கர்த்தர் போட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி அபிஷேகம் நிறைந்திருக்கட்டும், தேவனுடைய வல்லமை நிறைந்திருக்கட்டும். பெந்தேகோஸ்தே நாளிலே அக்கினிமயமான நாவுகளினால் இறங்கினது போல, எலித்தா தீவிலே விறகை போட்டு நெருப்பை அனல் மூட்டுகிற பொழுது ரியன் பாம்பு புறப்பட்டு ஓடினது போல, நம்மை சுற்றிலும் இருக்கிற அக்கினியின் வேலியை பார்த்து சத்துரு பயந்து ஓடுவான். பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் தேவன் ஒரு அக்கினி வேலியை போட்டிருக்கிறார். அந்த வேலி இருக்கும் மட்டும் சத்துரு நம்மை தொட முடியாது. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, பாருங்க, அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சது, ஆனா கேயாசிக்கு தெரியல. என்ற கேயாசியுடைய கண்கள் திறக்கப்படல. தேவனுடைய மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. உங்க சுற்றில் இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கணுமா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறத பார்க்கணுமா, கர்த்தருடைய பாதுகாக்க பார்க்கணுமா, நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு எலிசாவின் ஜெபம் கேயாசியின் கண்களை திறந்தது. நம்முடைய ஜெபம் கண்களை திறக்கட்டும். ஆண்டவரே, உம்மை பார்ப்பதற்கு, உம்மை அனுபவிப்பதற்கு என் கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி நம்முடைய கண்களை திறக்கிறதுக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து எம்மா ஒரு சீடர்களோடு நடந்து போகிற பொழுது நடந்து போக மட்டும் இயேசு யார் என்று அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனா எப்ப இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தாரோ அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையாகிய அப்பத்தை நாம் சாப்பிடுகிற பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதாக. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, கழுதையின் கண்கள் திறந்திருந்தது. குருவின பட்டயத்தோடு கூட நிற்கிற தூதனை கண்டது. ஆனால் பிலேயாமின் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எலிசாவின் ஜெபம் கேயாசின் கண்களை திறந்து அக்கினிமயமான பாதுகாப்பை கண்டார்கள். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? சுற்றிலும் சீரியருடைய படை அணிகள் நிற்கிற பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக ஆரம்பித்தது. அவர்களுடைய கண்கள் குருட்டாட்டம் பிடிக்க ஆரம்பித்தது. எங்க போவது, என்ன செய்வது என்று அந்த ராணுவத்துக்கு தெரியவில்லை. எலிசா தீர்க்கதரிசி அவ்வளவு ராணுவங்களை நடத்துகிறவனாய் மாறி சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போனான். பிரியமானவர்களே, இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் தைரியமா சொல்லுவேன். உங்களுக்கு எத்தனை சத்துருக்கள் எழும்பலாம், எதிரிகள் எழும்பலாம், உங்களை சுற்றிலும் உங்களை அழிக்கும்படிக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷராய் இருப்பீர்களாய் இருந்தால், தேவனுக்கும் உங்களுக்கும் சரியான உறவு இருக்குமாய் இருந்தால், உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் அவர்கள் கண் இமைக்கிற நேரத்திலே தேவன் உங்களை உயர்த்தி உங்களை கொண்டு தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். பிரியமானவர்களே,
உங்க வளர்ச்சியை பார்த்து இவ்வளவு சீக்கிரமா எப்படி வளர்ந்தா, இவ்வளவு சீக்கிரமா எப்படி ஊழியம் பெருகினது, இவ்வளவு சீக்கிரமா எப்படி ஆத்தும அறுவடை பண்ணினா, இவ்வளவு சீக்கிரமா எப்படி வீடு கட்டினா, இவ்வளவு சீக்கிரமா எப்படி வளர்ந்து கொண்டு போனான் என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர்கள் கண் இமைக்கிற நேரத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, சீரியருடைய ராணுவத்துக்கு கண்மயக்கம் உண்டான பொழுது எலிசா தான் போக வேண்டிய எல்லைகளுக்குள்ளே போய் சேர்ந்தான். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரையும் எலிசா தீர்க்கதரிசி சமாரியா மட்டும் அழைத்துக் கொண்டு போன பொழுது இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறார், நல்ல சந்தர்ப்பம், இவர்களை இப்படியே கொலை செய்து இவர்கள் இப்படியே அழித்து போடுவோம் என்று எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே அனுமதி கேட்ட பொழுது அப்படி வேண்டாம் என்று சொல்லி வந்த எதிரிகளுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்து நிறைவோடு கூட போனார். பிரியமானவர்களே, பாருங்க, எலிசாவை அழிக்க வந்த ராணுவத்தை, எலிசாவை கொலை பண்ண வந்தவங்களை அதே எலிசா தீர்க்கதரிசி இவ்வளவு பேரும் கண்மயக்கம் உண்டாகி தன்னுடைய கையில இருந்த பொழுதும் அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களை விருந்து பண்ணி தன்னுடைய தேசத்துக்கு அனுப்பினான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். தன் எதிரிகளுக்கே நல்ல சாப்பாடு கொடுத்து அவர்களை திருப்தியாய் அனுப்பின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்புறம் அந்த தேசத்துக்கு யுத்தம் பண்ண வரவில்லையாம். பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாய் தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் எழும்பி வரலாம், உங்களை அழிக்க பார்க்கலாம், உங்களோட கூட போராடி கொண்டிருக்கலாம். நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் விட்டு நானும் நீங்களும் தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு, தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்துக்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்தான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்காய் ஓடுவோம். நிச்சயமாய் நான் சொல்லுவேன், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் தாமே நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.